வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் தொடர்ந்து மகர ராசியில் இருக்கிறார். காலையில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காலையில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 9:24 அவிட்ட நட்சத்திரத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு காலை 9:34 பிறகு சந்திரனுடைய சாரத்தை தாண்டி இவர்களுடைய ராசிநாதன் சாரத்தில் வரும் பொழுது நல்ல ஒரு தொழில் மேன்மை, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், திருமண வாழ்வில் ஓரளவிற்கு ஒரு ஒற்றுமையான நிலை, எல்லாமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வளர்ச்சியான நிலை, பணியில் வளர்ச்சி, அற்புதமான மாற்றங்கள். இன்றைய கோச்சார நிலையில் புதன் கிரகமும் செவ்வாய் கிரகமும் இணைந்து துலாம் ராசியில் இருக்கிறார்கள். நேற்று வரை 6ஆம் வீட்டில் பலமாக இருந்த புதன் கிரகம், மேஷ ராசிக்கு 6க்குடையவரான புதன் கிரகம், இன்று கிரகநிலைப்படி பார்க்கும் பொழுது 7ஆம் வீட்டில் ராசிநாதனான செவ்வாயுடன் இணைந்திருப்பது வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம், மேன்மை, மன மகிழ்ச்சி, இதெல்லாமே குடும்பத்திற்கு ஒரு நல்ல நிலை. அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இன்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் முயற்சிகளுக்கு வெற்றிகளை கொடுப்பார். கண்டிப்பாக பணி வளர்ச்சிக்கான நிறைய விஷயங்களை இன்று நீங்கள் ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டமாக இது இருக்கும். ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் சரிபார்த்து கொண்டு செய்வது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். மதியத்திற்கு பிறகு காலை மணி 9:34 பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும் பொழுது சில விரயங்களான திடீர் விரயங்களாக ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அக்கறை காட்டுவது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இன்றும் சந்திராஷ்டமமாக தொடரக்கூடிய ஒரு நிலை. அவிட்ட நட்சத்திரத்தில் மாறினாலும் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கலாம். சகோதர வகையில் இல்லைனா நீண்ட நாள் காரியங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையவில்லை அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்கலாம். கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு உதவும். எல்லாமே சிறப்பான நிலையில் நடந்து கொண்டிருப்பது. சந்திராஷ்டமத்தினால் சில மன அழுத்தமாக இருக்கலாம். குடும்ப வாழ்வில் மட்டும் இந்த சந்திராஷ்டமத்தினுடைய அழுத்தம் வெளிப்படாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு 9 மணிக்கு பிறகு 9:34 பிறகு ராஜயோகாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டத்தில் செல்லக்கூடிய சந்திரன் ரொம்ப பிரமாதமான இடமாற்றங்கள், தொழிலுக்கான மேன்மையான நல்ல பலன்கள், அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார உயர்வு, பணியில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை, அற்புதமான வளர்ச்சிகளும் மிகப்பெரிய லாபமும் இவங்களுக்கு தொடர்ந்து காட்டுவது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான நிலையாகவே கடகத்திற்கு நான் பார்க்கிறேன். திருமண வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் மட்டும் சிறிது அக்கறை தேவை அப்படிங்கிறது கடகத்திற்குடைய கவனமான பலன்கள். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்மத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக பணி ரீதியிலான வளர்ச்சிகள், திடீர் பிரயாணங்கள், தவிர்க்க முடியாத அலைச்சல்களாகவும் இது இருக்கலாம். சிலருக்கு மருத்துவ விரயங்களாக இருப்பதனால் அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்ல நிலை. குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தினால் சில நன்மைகள் இவங்களுக்கு நடக்கும். ஆனால் அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்த்து எதையும் செய்யாமல் இருப்பது ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து எந்த விஷயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டாம். தானாகவே அதிர்ஷ்டத்தினால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அக்கறை காட்டுவது இன்றைய கோச்சார சந்திரனுக்குடைய பலனாக சிம்மத்திற்கு அமைகிறது. அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். திடீர் லாபம், திடீர் பொருளாதார உயர்வாக சில விஷயங்கள் ஏற்படும். வருமானத்தை நோக்கிய எல்லா முயற்சிகளும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இன்று இருக்கும். ஆனால் தொடர்ந்து திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவது, அந்த ரிலேஷன்ஷிப்பை சரியாக மெயின்டைன் செய்வது உங்களுக்கு முக்கியமான பலனாக அமையும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு காலை 9:34 பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் சாரத்தில் செல்லக்கூடிய ஒரு சந்திரனாக இருப்பது தொழில் ரீதியிலாக ரொம்ப பிரமாதமான 10க்கு 10 செவ்வாயாக அந்த ஒரு அற்புதமான வளர்ச்சியை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. சுய தொழில் நண்பர்களுக்கும் ஒரு மேன்மையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்.
நல்ல முதலீடுகளை செய்து கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலை. பணியில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு ராஜயோகமான வளர்ச்சி பணியில் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. கணவன் மனைவி இடையே மட்டும் இருவருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அக்கறை காட்டுவது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன், இவர்களுக்கு சற்று விரயங்களில் எச்சரிக்கை தேவை. தன்னுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியான முறையில் பொறுமையாக இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். பணி வளர்ச்சி, தொழில் லாபம் இதெல்லாமே அற்புதமான நல்ல ஒரு நிலையும், வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயம், அற்புதமான கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை நீண்ட நாட்களாகவே இந்த மறைந்த குரு கிரகம் இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தொழில் லாபமும் இன்று அற்புதமாக இருக்கும். ஆனால் எந்த விஷயங்கள் செய்தாலும் சற்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு உதவும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று பேச்சில் உணவில் சற்று நிதானம், உணவில் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாகவும் வேகத்தை குறைத்தும் செல்வது ஒரு பெரிய நன்மை. மற்ற நிலையில் இவங்களுக்கு வருமானத்தில் உயர்வு, அதிக தைரியம், தன்னம்பிக்கை, மனதில் ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். பிரமாதமான ஒரு கணவன் மனைவியாக இருப்பவர்கள் உங்களுடைய, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியால் அதிர்ஷ்டம், பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவரால் அதிர்ஷ்டம். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, ஒரு ஏற்றமான நிலையாகவே காணப்படுவது பிரமாதமான யோகத்தை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி ரொம்ப அற்புதமான அடுத்த கட்ட மேன்மையை அடையக்கூடிய பலன்களை தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த கிரக நிலை காட்டுகிறது. அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு, இவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சந்திரன் செல்வது மேஜராக இன்று 9:34 அவிட்ட நட்சத்திரத்தில் செல்லக்கூடியது. இவர்களுக்கு பாதக ஸ்தானாதிபதியாக இருந்து 10ல் இருப்பது சுய தொழில் விஷயங்களில் சற்று அதிக எச்சரிக்கை, கவனம் தேவை. இன்று கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் சற்று நிதானமான கடன் தொகையில் கவனமாக இருப்பது பாதுகாப்பை கொடுக்கும். ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். பணி வளர்ச்சி, தொழில் லாபம், மேன்மையான பலன்கள், வருமானத்தில் திருப்தி, இதெல்லாம் நல்ல பலன்களாகவே இருக்கிறது. ஆனால் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பு. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு விரய சந்திரனாக இருப்பது பணியில் நல்ல வளர்ச்சி, பணியில் நல்ல வளர்ச்சி, பணிக்கான வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயம், மேன்மை இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் தொடர்ந்து இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இருந்தாலும் ஓரளவிற்கு வரக்கூடிய பணத்தை சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவது இவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். தந்தை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தாய் தந்தையர் ஆரோக்கியத்திலும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் உங்களுடைய இருவர் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்டுவது கும்பராசிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சி, நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு குடும்பத்தில் ஒரு சுமூகமான நிலையாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம், வருமானம் திருப்தி அளிக்கும். ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அக்கறை காட்டுவது, உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனத்தை அதிகம் காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.